ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மது கண்ணன். என்னோட இந்த செட்டப்பில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? 5 minutes கிராஃப்ட்லேருந்து சில குரல் வித்தெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை ஓரம் கட்டுதா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வித்தை பார்க்கலாம் வாங்க. மாவை சலிக்கிறதுக்கு இப்படி மாவை எடுத்து ஒரு தட்டை எடுத்து அதுக்கு மேலே ஒரு சல்லடையை வச்சு இப்படி மாவை போட்டு இப்படி சலிச்சா கீழே சிந்துமா. ஆமாம், நிறைய சிந்திருச்சுல. அதுக்கு ஒரு ஹேக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்து அந்த மாவை அதில் புத்துனாப்பில் கொட்டி இப்படி தூசியெல்லாம் பறக்க விட்டுட்டு அந்த மாவை இந்த புத்துனாப்பில் இந்த சல்லடை மேலே வச்சு இப்படி சுத்துனா மாவு சூப்பராக சலிச்சிருச்சுங்க. சூப்பராக சலிச்சிருச்சு. அடுத்த ஹேக், இந்த வேக வச்சு முட்டையை உடைக்கிறது. அது இப்படி முட்டையை எடுத்து டொக்குன்னு தட்டி உடைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதை ஈஸியாக்கிறது தான் ஒரு சூப்பரான ஹேக்கை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த ஹேக் என்னன்னா, இப்படி ஒரு டப்பாவை எடுத்து முட்டையெல்லாம் எடுத்து 1 2 போட்டு மூடி வச்சு குளுக் 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 குளுக். 2 hours later. இப்படி கை வலிக்க குலுக்கி எடுத்தா முட்டை உடைஞ்சு வருமா. பாப்போமே எப்படித்தான் வருது இல்லையான்னு. ஆனாலும் இவ்வளவு சுலபமான வேலையா இருக்கக்கூடாது. தோழனும் உரிச்சுதான் வருது. 2 நிமிஷம் பண்ற வேலைக்கு முட்டையை பார்த்துக்கோங்க எப்படி அழகா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு 2 நிமிஷத்துல முடிக்கிற வேலைய எவ்வளவு நேரம்? முட்டை உடைக்க டைம் நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டப்பாவை எடுத்து அதுல முட்டையும் உள்ள போட்டு குளுக்குனா இந்த மாதிரி அழகா வந்துடும். சூப்பர். அடுத்த ஹேக் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெள்ளைப்பூடை உரிக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலை அப்படிங்கிறது வீட்டுல இருக்க பொம்பளைங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு ஒரு ஹேக் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி கையில கஷ்டப்பட்டு உரிக்காம ஒரு கத்தியை எடுத்து அந்த சென்டரை பார்த்து ஒரு குத்தி 2 திருகுனா, ஐயோ என்னங்க இப்படி ஆயிடுச்சு. சரி, இன்னொன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். வாய்ப்பில்லை ராஜா, அதுக்கு பேசாம தோலை உரிச்சுட்டே போயிடலாம். அழகா வந்துடும் போல, கை வலிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹேக் சொதப்பிருச்சு, ஓரங்கட்டிருச்சு, ஒர்க் அவுட் ஆகல. உங்களுக்காக இன்னும் ட்ரை பண்றேன். ஓப்பன் தான் ஆகுது. அடுத்து ஒரு வேற லெவல் ஹேக் வச்சிருக்கிறேன். இப்படி மல்லியிலையை எடுத்து ஒன்னொன்னா பிச்சு இப்படி போடுறது எவ்வளவு கஷ்டமான வேலை. அது ஈஸியாக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஹேக்கோட வந்திருக்கிறேன். இப்படி ஒரு மலையில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்க வீட்டுல தேங்காய் துருவி இருக்கும், இல்லை சீக்கிரதுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து அதுக்குள்ள இந்த மல்லியிலைய மெதுவா உள்ள விடுங்க. இப்படி விட்டு இதுல விட்டு பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன ஓட்டை இருக்கும்ல, அந்த குட்டி ஓட்டைக்குள்ள இந்த மாதிரி விட்டு அதை வச்சு உருவுனா வருதுங்க பாருங்க. டைம் எடுத்தாலும் சூப்பரான ஹேக் தான். இந்த வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கிறதுக்கு ஒரு ஹேக் வச்சிருக்கிறேன். ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. வெங்காயம் நறுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையில, அதுவும் குட்டி குட்டியா நறுக்கணும் அப்படின்னா இப்படி இப்படி நறுக்கிட்டு அப்புறம் ஒரு ஸ்லைஸ் இப்படி நறுக்கிட்டு இப்படி நறுக்கினாதான் குட்டி குட்டியா வரும். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. இப்படி வெங்காயத்தை புத்துனாப்புல எடுத்து
அது மேலே வலிக்காம இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அது இப்படி ஒரு கோடு. இது ஒண்ணுதானே. அப்புறமேல இப்படி இருக்கா பிடிச்சிக்கிட்டு என்ன இருக்கும், குட்டி குட்டியா வருமா? அப்படித்தானே நானும் வெட்டினேன். பெருசும் வித்தியாசமா தெரியலையே. நான் பாருங்க ஸ்கூல் இன்னும் வெட்டினது கூட நல்லா வந்திருக்கு. இது போய் குட்டி குட்டியாவா? போங்கடா நீங்களும் உங்க ஹேக்கும். இது என்னமோ சொதப்பல் தான். நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த குரல் வித்தைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா பாத்து அப்படின்றத கீழே கமெண்ட்ல நான் உங்களுக்காக ட்ரை பண்ணி அந்த வீடியோலாம் ஓகேவா இல்லை நாட் ஓகேவா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.